ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரிப்பன் யூஸ் பண்ணி சிம்பிளான மாலை எப்படி கோக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஷீவிங் ரிப்பன் எடுத்திருக்கேன். 8 சென்டிமீட்டருக்கு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிட்டு நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் வந்து மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைட்ரு இல்லைனா கேண்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எட்ஜை நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக காமிச்சோம்னா நம்மளுக்கு ஓரத்தில் வந்து பிரிஞ்சு வராது. இதே மாதிரி நான் 2 சைடு வந்து ஒட்டிட்டேன். ஃபுல்லாகவே நான் இருக்க கலர் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணதை ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வச்சு நான் இந்த மாதிரி சென்டரில் கோத்துட்றேன். இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்க்கு நான் க்ராஸாக இந்த மாதிரி கோத்துடுறேன். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிராஸ் எக்ஸ் ஷேப்க்கு 4 இது கோத்துறேன். அதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் க்ராஸாக கோத்துறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் அதே மாதிரி 4 இது கோத்துட்டு லைட் பிங்க் வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு க்ராஸாக இதே மாதிரி ப்ளூ கலர் மறுபடியும் இதே ஆர்டர் வைஸில் நான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்க்கு வர வரலையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து கோத்து எடுத்துடுறேன். ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி நான் வந்து கட்டிடுறேன். நல்லா டைட்டாக கொஞ்சம் நூல் இருக்க மாதிரியே கட்டிட்டேன். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்க்கு நல்ல ஒரு ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ளார் இதை கொஞ்சமாக நூல் விட்டு இதை வந்து நான் வந்து கட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நூலை வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டேன். கோல்டு பீட்ஸு அப்புறம் ஒயிட் பீட்ஸ் இந்த மாதிரி 5 ரோ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கோத்து எடுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஊசியில் நான் இந்த மாதிரி கோத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து க்ராஸாக இந்த மாதிரி சென்டரில் வச்சு நான் இந்த மாதிரி கோத்துட்றேன். 4 இது கோத்துட்டு உள்ளே நல்லா டைட்டாக இழுத்துடலாம். இதுக்கப்புறம் மறுபடியும் கோல்டன் ஒயிட்டு அதுக்கப்புறம் கோல்டு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் நான் இப்போ வந்து ரெட் கலர் கொஞ்சமாக கோக்க போகிறேன். இந்த மாதிரி க்ராஸாக நான் வந்து ஃபுல்லாக கோத்துட்டு மறுபடியும் பீட்ஸ் கோத்துட்றேன். மறுபடியும் இப்போ ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் கலர் சேஞ்ச் பண்ணி கோக்க போகிறோம். இப்போ மறுபடியும் வந்து நான் பீட்ஸ் இந்த மாதிரி கோத்துட்றேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரும் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி சென்டரில் வச்சு க்ராஸாக இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மறுபடியும் பீட்ஸ் கோத்துட்டு இப்போ மறுபடியும் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரையும் நான் வந்து க்ராஸ் எக்ஸ் ஷேப்பில் கோத்துட்டு பீட்ஸ் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் இந்த எல்லோ கலர் தான் நமக்கு தெரிய போகுது. அதனால் எல்லோ கலர் கொஞ்சமாக எடுத்துட்டேன். மறுபடியும் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ சென்டரில் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் நல்லா கோத்துட்டு பீட்ஸ் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் எல்லோ கலர் எடுத்துடுறேன். எல்லோ கலர் இந்த மாதிரி கோத்துட்டு பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் நெக்ஸ்ட் வந்து கோக்க போகிறோம். ப்ளூ கலர் கோத்துறேன். மறுபடியும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து லைட் பிங்க் வந்து கோக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சமாக கோத்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணிடுறேன். ப்ளூ கலர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பீட்ஸ் வந்து கோத்துடலாம். பீட்ஸ் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் வந்து நான் டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து கோத்துட்டு மறுபடியும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபினிஷிங்க்கு ப்ளூ கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் இந்த மாதிரி கோத்துட்டு மேலே வந்து நான் வந்து ஒரு 5-6 லைனுக்கு வந்து பீட்ஸ் வந்து கோத்துறேன். கோல்டு ஒயிட்டு கோல்டு இந்த மாதிரி மாற்றி ஃபுல்லாக கொஞ்சம் கோத்துட்டு இதே மாதிரி நான் 2 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். சிம்பிளான கார்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.